ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ரியல் நம்பர்ஸில் ஒரு 5 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது 2 மார்க்கு. செக் வெதர் 6 பவர் n கேன் end வித் டிஜிட் 0. n எந்த நேச்சுரல் நம்பர் வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த n 6 பவர் என்னோட வேல்யூ என்ன நேச்சுரல் நம்பராக இருந்தாலும் அதோட யூனிட் பிளேஸ் வந்து 0வா இருக்குமா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது 2 மார்க்கு. 6 பவர் n நீங்கள் 6 பேஸ் 6 2 3s 6 அப்படின்னு நம்ம பேஸ் 6 பிரிக்க முடியும் ப்ரைம் நம்பர்ஸில். இப்போது என்னோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 6 பவர் 1 2 இன்ட்டு 3 பவர் 1. ஓகேவா? அதே மாதிரி என்னோட வேல்யூ 2 இருந்தால் 6 பவர் 2 2 இன்ட்டு 3 பவர் 2. ரைட்டா? எப்போ நம்மளுக்கு 0ன்ற எண்ட் வரும்னு பாருங்கள். நம்மளோட ஃபேக்டர் வந்து 2வும் இருக்கணும் 5யும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 2 5s are 10. அது பவர் என்ன வேணால் இருக்கட்டும். சரிங்களா? பேஸ் வந்து 2 ஒரு ஃபேக்டர் வந்து 2ஆகவும் இருக்கணும் 5ஆகவும் இருக்கணும். இங்கே பேஸ் வந்து நமக்கு 2 இருக்குது, ஆனால் என்ன இல்லை 5 இல்லை. நீங்கள் என்னோட வேல்யூ நீங்கள் வேறு என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கனாலும் சரி, என்னோட வேல்யூ 3 கொண்டு போங்க. அப்போ 6 கியூப் 6 கியூபையும் நீங்கள் அப்படி தான் எழுதலாம், 2 இன்ட்டு 3 பவர் கியூப். அப்போயும் உங்களோட பேஸ் பாருங்கள் 2 3. இது மட்டும்தான் உங்களோட பேஸாக இருக்குது. சரிங்களா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5யும் இருக்கணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருந்தால் தான் உங்களுக்கு ஒன்ஸ் பிளேஸில் 0 வரும். அந்த ஃபேக்டர் வந்து இங்கே இல்லை. சரிங்களா? அதனால இப்போ இந்த இடத்துல இது மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு லாஸ்டில் இப்படியே போனால் 6 பவர் என்னும் என்ன தான் 2 இன்ட்டு 3 பவர் n தான் இல்லையா? அப்போது நம்மளுடைய n கண்டிப்பாக என்னவா இருக்காது, இந்த n நேச்சுரல் நம்பராக இருக்கும்போது கண்டிப்பாக 6 பவர் என்னோட வேல்யூ கண்டிப்பாக 0ல் எண்ட் ஆகாது. சரிங்களா? ஹென்ஸ் 6 பவர் n cannot end with digit 0. ஓகேவா? புரியுதுங்களா? 0வா எண்ட் ஆகணும்னா உங்களோட ஃபேக்டர் வந்து 2 5 இருக்கும். புரியுதுங்களா? அப்படி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு எண்ட் ஆகும். இங்கே 2 3 இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பவர் இருந்தாலும் சரி நம்மளுக்கு என்ன ஆகாது, 0ன்ற யூனிட் பிளேஸ் வராது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? செகண்ட் கொஷின் பாருங்கள். ரேஷியோ ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். எல்சிஎம்க்கும் ஹெச்சிசிஎஃப்க்கும் நம்ம ரேஷியோ எடுக்கணும். நம்பர் என்னன்னா இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. லீஸ்ட் காம்போசிட் நம்பர் அண்ட் லீஸ்ட் ப்ரைம் நம்பர். ஓகேவா? காம்போசிட் நம்பர்னா என்ன? ப்ரைம் நம்பர் எந்த நம்பர்லாம் ப்ரைம் நம்பர் இல்லையோ அது காம்போசிட் நம்பர். அந்த காம்போசிட் நம்பர்லேயே இருக்கிற லீஸ்ட் நம்பரை தான் நம்ம ஒன்று எடுத்துக்கணும். இன்னொன்று லீஸ்ட் ப்ரைம் நம்பர். சரிங்களா? இப்போ நம்ம காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து 1 எடுக்கக்கூடாது. 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ப்ரைமும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 1 இஸ் ஏ நேச்சுரல் நம்பர். ஓகே? அப்போ நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லும் போது லீஸ்ட் காம்போசிட் நம்பர்னு சொல்லும் போது நம்ம என்ன வேல்யூ எடுக்கலாம்? லீஸ்ட் காம்போசிட் நம்பர் 4. ஓகேவா? ஏன்னா 2 ப்ரைம் நம்பர், 3 ப்ரைம் நம்பர், 4 தான் என்னது காம்போசிட் நம்பர். அடுத்தது லீஸ்ட் ப்ரைம் நம்பர். லீஸ்ட் ப்ரைம் நம்பர் சொல்லும்போது 2 வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ப்ரைம் நம்பர் இல்லையா? அதுதான் லீஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரைம் நம்பர். ஓகேவா? அப்போ லீஸ்ட் ப்ரைம் நம்பருங்கிறது 2. ஓகேவா? இப்போ இதுக்கு இந்த 2 நம்பருக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ரேஷியோ ஃபார்மில் எடுக்கணும். 4க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 4. அதே 4க்கும் 2க்கு ஹெச்சிசிஎஃப் எடுத்திங்கன்னா என்ன? 2. ஓகேவா? அப்போது கேன்சல் பண்ணிங்கன்னா 2/1 ரேஷியோ ஃபார்மில் கேட்டிருந்தாங்க. அப்போ ஆன்சர் என்ன? 2:1. ஓகேவா? தேர்ட் கொஷின் பார்க்கலாம். 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் a அண்ட் b. அந்த ஏயோட இது வேல்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க. x² × y², b = x × y³. எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. காரணம் இதை நீங்கள் திருப்பி பிரிக்க முடியாது, இந்த எக்ஸோ ஒய்யோ ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கிறதுனால. புரியுதுங்களா? இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எல்சிஎம் போது இங்கே பாருங்கள், ஏயோட வேல்யூ x² y², பியோட வேல்யூ x y³. அப்போது நம்மளை எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லும் போது பேஸ் எக்ஸ் பேஸ் ஒரே மாதிரி இருக்கா, எதோட பவர் ஹையஸ்ட் பாருங்க. இங்கே எக்ஸோட பவர் 1, இங்கே எக்ஸோட பவர் 2. எதோட பவர் ஹையஸ்ட்டோ அதை எடுத்துக்கணும் நம்ம எல்சிஎம் போது. பேஸ் ஒய் ஒரே மாதிரி இருக்கு, பவர் இங்கே பாருங்க 2, இங்கே 3. ஹையஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும். அப்போது y³. ஓகேவா? x² y³ தான் இதோட ஆன்சர். இது மாதிரிலாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? ஃபோர்த்து கொஷின் பாருங்க. தேர் இஸ் ஏ சர்க்குலர் பாத் அரவுண்ட் ஏ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு. ஒரு கிரவுண்டு சர்க்குலர் ஷேப்பில். அது பாருங்க, பிரியா வந்து அந்த கிரவுண்டை 1 ரவுண்டு சுற்றுறதுக்கு 18 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ரவி வந்து அதே கிரவுண்டை ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கு 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க.
புரியுதுங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. தே ஸ்டார்ட் அட் த சேம் டைம் அண்ட் கோ இன் த சேம் டைரக்ஷன். அப்போ இப்போ இந்த இடத்துல ஒரு இவங்க 2 பேருமே இந்த டைரக்ஷன்ல ரவியும் சரி, பிரியாவும் சரி, சேம் டைரக்ஷன்ல தான் அவங்க என்ன பண்றாங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துறாங்கன்னா 2 பேருமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயே சுத்துறாங்க. 2 பேருமே ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டும் என்னவா இருக்கு? சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை நிமிஷம் கழிச்சு ஹவு மெனி மினிட்ஸ் வில் தே மீட் அகெயின்? அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே இதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னா இதே ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல திருப்பி எப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? கொஷின் புரிஞ்சுதா? இந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு இது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் இருக்கு. சரிங்களா? இந்த கொஷின் நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணும்னா எல்சிஎம் எடுக்கணுமா ஹெச்சிஎஃப் எடுக்கணுமா அப்படின்ட்டு. இப்போ பிரியா ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு 18 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுவே ரவி ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறார். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம இங்க பாருங்க, இவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் 6 மினிட்ஸ் ஒரு ரவுண்டுக்கே. சரிங்களா? அவங்க ஸ்டார்டிங் பண்ண இடத்துல திருப்பி வந்து மீட் ஆகணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? எல்சிஎம் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல? எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ நம்ம 18க்கு ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுங்க. 12க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன். 18 வந்து 3 ஸ்கொயர் டைம்ஸ் 2. 12ங்கிறது 2 ஸ்கொயர் மல்டிப்ளை பை 3. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்க போறோம்? எல்சிஎம். இதுதான் வந்து டவுட்டா இருக்கும். எல்சிஎம் எடுக்கணுமா ஹெச்சிஎஃப் எடுக்கணுமான்னு. அவங்க திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணணும்னா உங்களுக்கு டைம் வந்து என்ன எடுக்கும்? மேக்ஸிமம் டைம் எடுக்கும். மேக்ஸிமம் டைம்னா நம்ம என்ன சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? எல்சிஎம் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? அப்போ இதுல பாருங்க 2 பேஸ். இது 2 பேஸ் ஒரே மாதிரிக்கா? எது ஹையஸ்ட் பவர்? 2 ஸ்கொயர். அதே மாதிரி இங்க 3 பேஸ் ஒரே மாதிரிக்கா? எது ஹையஸ்ட் பவர்? 3 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 2 ஸ்கொயருங்கிறது 4, 3 ஸ்கொயர் 9. அப்போ 36th மினிட்ஸ்ல 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? 5th கொஸ்டின் பாருங்க. லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் எ ரூம் அப்படின்னு. லென்த் வந்து 8 மீட்டர் 50 சென்டிமீட்டர், பிரெத் 6 மீட்டர் 25 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 4 மீட்டர் 75 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ராட். இந்த லென்த் பிரெத் ஹைட் எல்லாம் நம்ம மெஷர் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு ராட் இருக்கணும். அந்த ராடு வந்து லாங்கஸ்ட் ராடா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு திருப்பி டைமென்ஷன்ஸ் இந்த ரூமோட எக்ஸாக்ட்லி டைமென்ஷன்ஸ் அப்படின்னா டைமென்ஷன்னா என்னது? லென்த் பிரெத் ஹைட் தான் நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம். அந்த டைமென்ஷன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு ராடு இருக்கணும். அந்த ராடு வந்து மேக்ஸிமம் லாங்கஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாங்கஸ்ட்னு நமக்கு என்ன தோணும் மைண்டில் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ தானே, மேக்ஸிமம்னா நம்ம எல்சிஎம் தானே அப்படின்னு இது பண்ணிடாதீங்க. இப்போ இந்த இடத்துல உங்களோட லென்த் வந்து 4 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க, பிரெத் வந்து 6. சரிங்களா? ஹைட்டும் நான் வந்து 7 வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இது மூணுமே நான் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணுற மாதிரி என்கிட்ட ஒரு ராட் இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வேளை என்கிட்ட 5 சென்டிமீட்டர் ராடு இருந்தது அப்படின்னா இப்போ இந்த 4 சென்டிமீட்டரை என்னால் என்ன பண்ண முடியாது? கால்குலேட் பண்ண முடியாது. அப்போது 5 சென்டிமீட்டர் ராடு வந்து இந்த ஒன்றுத்துக்கு கால்குலேட் பண்ண முடியாமல் ஒரு டைமென்ஷனை கால்குலேட் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ ஒரு வேளை என்கிட்ட இருக்கிறது 6.5 வச்சுக்கோங்க. அப்போ 6.5 ராடு ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னா என்னால் 4ஐயும் கால்குலேட் பண்ண முடியாது, 6ஐயும் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேவா? எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியாதுல்ல. 6.5 வச்சுருந்தீங்கன்னா இது 6ன்னு எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? புரியுதுங்களா? அப்போது இது மூணுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாக்டாக ஒரு 4ன்னு இருக்க மாதிரி. சரிங்களா? அப்போது எக்ஸாக்டாக ஈக்குவலாக 3 பேருக்கும் இருக்க ஃபேக்டர்ஸை எதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஹெச்சிஎஃப்ல மட்டும்தான் இந்த 3 நம்பருக்குமே இருக்கிற ஈக்குவல் ஃபேக்டர்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். அதனால இந்த கொஷின் நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும்? ஹெச்சிஎஃப். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த இடத்துல லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 8 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நான் கன்வர்ஷன் பண்ணலாம்? மீட்டரை எப்படி சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுவீங்க? மல்டிப்ளை பை 100. 8 டைம்ஸ் 100 800 ப்ளஸ் 50. ஓகேவா? அப்போ லென்த்தோட வேல்யூ 850 சென்டிமீட்டர். ஓகே. அடுத்து பிரெத் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6 மீட்டர் 25 சென்டிமீட்டர். 6 மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுங்கள். மல்டிப்ளை பை 100. 6 into 100 600 plus 25.
600 + 25 625 சென்டிமீட்டர் தான் என்னது பிரெத். ஓகேவா? லாஸ்ட் ஒன் ஹைட். ஹைட் வந்து 4 மீட்டர் 75 சென்டிமீட்டர். மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுங்க. மல்டிப்ளை பை 100. 4 டைம்ஸ் 100 400 + 75 475 சென்டிமீட்டர் தான் எனது ஹைட்டு. இந்த டைமென்ஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் இந்த டைமென்ஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேவா? இப்போ முதல்ல ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம். 850 ஒன்ஸ் பிளேஸில் 0 இருந்ததுன்னா 5 டேபிள் எடுக்கிறேன். 170 திருப்பி 5 டேபிள் 34 டைம் 2 டேபிள் 17 டைம் 17 வந்து ப்ரைம் நம்பர். ஓகே, அடுத்தது 625 ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது, 5 டேபிள், அப்போது 125 திருப்பி ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது, 5 டேபிள் 25 5 5s are 5 1. ஓகே, அது லாஸ்ட் ஒன் 475 ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்கிறதுனால 5 டேபிள் 95 5 டேபிள் 19 19 வந்து ப்ரைம் நம்பர். ஓகேவா? 850க்கு 5 ஸ்கொயர் மல்டிப்ளை 2 மல்டிப்ளை பை 17. 625க்கு 5 பவர் 4. 475 5 ஸ்கொயர் மல்டிப்ளை பை 19. இப்போ நம்ம டைமென்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் அப்படின்னா பேஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், லீஸ்ட் பவர் எடுக்கணும். ரைட்டா? பேஸ் ஒரே மாதிரி 5 தான் பேஸ் ஒரே மாதிரி இருக்கா, லீஸ்ட் பவர் என்னது 5 ஸ்கொயர். 17 இங்கே இருக்குது, வேற எங்கேயும் 17 இல்லாதனால 17 பார்க்க முடியாது. 19க்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது. சரிங்களா? அப்போ 5 ஸ்கொயர் தான். அப்போ 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 25. அப்போது 25 சென்டிமீட்டரில் ஒரு லாங்கஸ்ட் ராட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த உங்கள் ரூமில் இருக்க லென்த் பிரெத் ஹைட்டோட டைமென்ஷன்ஸை என்ன பண்ணலாம், எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.